பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் இந்த தின தியானத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் தன்னை பற்றி இங்கே சொல்லி இருக்கிற வார்த்தைகளைத்தான் நாம் வாசித்தோம். அது என்ன? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்துகிறதா? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. வேத வசனமாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, இந்த தேவனுடைய வார்த்தைகள் நாம் நடக்கும்போது நமக்கு வழிகாட்டும், நம்மோடு கூட சம்பாஷிக்கும், நமக்கு போதிக்கும், நம்மை உணர்த்தும், சோர்வுற்ற நேரங்களிலே நம்மை தேற்றி தைரியப்படுத்துகிறதை நாம் உணர முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு துணையாய் இருக்கிற இந்த வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வேத வசனங்களை வாசிப்பதோடு மாத்திரம் அல்லாமல் அவைகளை மனனம் செய்யவும் வேண்டும். அதிகமாக இவைகளை நாம் பின்பற்றவும் வேண்டும். தேவ மனிதனாகிய யோசேப்பு தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு, சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு இந்த வேத வசனம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாளிலே நம்மை உணர்த்துவதாக, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லி இருக்கிற வேத வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த வேத வசனங்கள் எங்களை வழி நடத்தும்படியாய், இந்த வேத வசனங்கள் எங்களை ஆட்கொண்டு ஆண்டவரே சரியான பாதையிலே எங்களை சிட்சித்து சீர்படுத்தி நடத்துகிறதற்கு எங்களை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.